ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பின் மாணவர்களே, காப்போத்தா சாதாரண தர பரீட்சை எழுத உள்ள மாணவர்கள் குறிப்பாக அரபு இலக்கிய நய பாடத்துக்கான ஒரு மாதிரி வினாப்பத்திரத்தை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் மாணவர்கள் எந்த பாடத்தில் என்றாலும் எந்த அளவுக்கு மாதிரி வினாப்பத்திரங்கள் ஏற்கனவே வந்த பாஸ் பேப்பர்ஸ் முன்னைய பரீட்சைகளுக்கான வினாப்பத்திரங்களை செய்வதினூடாக ஒரு சிறப்பு தேர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் அந்த பாடங்களுக்கான விடை எழுதுவதில். எனவே அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் அரபு இலக்கிய நய பாடத்துக்கான ஒரு மாதிரி வினாப்பத்திரத்தை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதியிலே முதலாம் பகுதி வினாத்தாள் 1 எல்லா வினாக்களுக்கும் விடை அளிக்குக. மாணவர்களை நாங்கள் முதலாம் வினா என்று வரும்போது இங்கே 5 வினாக்கள் வந்து 2 புள்ளிகள் வீதம் உங்களுக்கான 20 புள்ளிகள் கிடைக்கப்பெறும். 4 20. எனவே அந்த 20 புள்ளிகளையும் பெறுவதோடு அரபு வினாக்கள் வந்து உரைநடை கவிதை அவை இரண்டும் வந்து அதிலே 10 வினாக்கள் வந்து மொத்தமாக வினாத்தாள் 1 40 வினாக்கள் நீங்கள் பெறப்பட வேண்டும். அந்த 40 வினாக்களை பெறுவதற்கான ஒரு சில வழிகாட்டலைத்தான் நான் இப்போது உங்களுக்கு தரப்போகின்றேன். உதாரணமாக முதலாவது வினா ஆன பகுதி, ஜாஹிலிய கால அரபு இலக்கிய உள்ளடக்கங்களின் கீழ் வருகின்றவை யாவை? பொதுவாக வினாப்பத்திரத்திலே ஜாஹிலியா கால அரபு இலக்கியத்தின் உள்ளடக்கம் அல்லது ஜாஹிலியா கால இலக்கியத்தின் அடிப்படை போன்ற விடயங்கள் கேட்கப்படும். ஆராலு ஷர் ஜாஹிலி, அதாவது இந்த விடயம் இது தொடர்பாக உங்களுக்கு போதுமான அளவு ஆசிரியர் கைநூல் அல்லது இதோடு தொடர்பான புத்தகங்களிலே சில விடயங்கள் கூறப்படும். ஃபஹர் என்றால் தட்புகழ்ச்சி கவிதைகள். ஜாஹிலிய கால மக்கள் அவர்களுடைய கோத்திரத்தின் வீரம், கொடை, நாணயம், குலப்பெருமை, அவர்கள் செய்த அயலவர்களுக்கு செய்தவைகள், விருந்தினரை கௌரவித்தல் போன்ற விடயங்களை பெருமையாக தாங்களுடைய புகழை தட்புகழ்ச்சியாக கூறக்கூடிய பாக்கள், கவிதைகள் அல் ஃபஹர் என்று கூறப்படும். அதே போன்று ஹமாசா வீர கவிதைகள். அரபு கோத்திரங்கள் தாம் போர்களில் குதிப்பது, அவர்கள் போர்களிலே வெற்றி பெறுவது, அவர்களுடைய வீர கவிதைகளாக பாடியவைகள் தான் வீர கவிதைகள், ஹமாசா என்று குறிப்பிடுகிறோம். எனவே மாணவர்கள், நீங்கள் ஒரு ஹமாசா என்று வந்தால் வீர கவிதைகள் என்று மாத்திரம் குறிப்பிட்டால் சில போது 1 புள்ளி கிடைக்கும். ஆனால் அதுக்கென்று ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தையும் குறிப்பிட்டால் உங்களுக்கு பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். அந்த வகையிலே இரங்கட்பா, ரசா லேசாக உங்களுக்கு விளங்கிய விதத்திலே அதுக்கு ஒரு விளக்கத்தை எழுதலாம். காதட்பா, இரங்கட்பா, ரசா என்றால் இரங்கட்பா. ஜாஹிலிய கால கவிதை இலக்கியத்தில் முக்கியமான ஒரு இலக்கியம் இரங்கட்பா. அதாவது கோத்திரத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீரன், அந்த வீரனுடைய இழப்புக்காக அவர் செய்த அந்த நல்ல விடயங்களை நினைத்து ஞாபகமூட்டி பாடக்கூடிய கவிதைகள். யுத்தத்திலே அடிக்கடி யுத்தங்கள் ஏற்படும், அதிகமான வீரர்கள் மரணத்துக்கு உட்பட்டால் அந்த வீரர்கள் செய்த நல்ல விடயங்கள் அவைகளை கூறி ஞாபகமூட்டி பாடக்கூடிய பாடல்கள் தான் அர்ரசா, இரங்கட்பா, மரணித்தவர்களுக்காக பாடக்கூடியது. அல்மத, புகழ்பாக்கள். இது எங்களுக்கு தெரியும் 2 வகையிலே காணப்படும். ஒரு உண்மையாக புகழ்ந்து பாடுவது அல்லது பணத்துக்காக புகழ்ந்து பாடுவது. எனவே கவிஞர்கள் ஜாஹிலிய கால சந்தைகளிலே கவிஞர்கள் பெரும் பணக்காரர்களை புகழ்ந்து பாடுவார்கள், அவர்கள் பணக்குவியலை அவர்களுக்கு கொடுப்பார்கள். எனவே புகழ்பாக்கள் ஜாஹிலிய காலத்தில் காணப்பட்டன. எனவே புகழ்பா என்று குறிப்பிட்டு சிறு விளக்கம் ஒன்று எழுத வேண்டும். அதே போன்று கசல் என்றால் காதற்பாக்கள், இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். காதலர்கள் தம் மன உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்காக பாடப்பட்ட பாக்கள் காதற்பாக்கள் எனப்படும். அதே போன்று வசைப்பாக்கள் என்ற போது புகழ்பாக்கு எதிரானது. கவிஞர் ஒரு நபர் அல்லது கோத்திரத்தில் மீதுள்ள தன்னுடைய வெறுப்பை, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள். இது ஜாஹிலிய கால யுத்தம் ஒன்று நடைபெறுவதற்கு முன்னாலும் அவர்களுடைய வசைப்பாக்கள் மூலம் போராடுவார்கள். எனவே இது தனிப்பட்ட ரீதியான வசைப்பாக்களாகவும் காணப்பட்டன, கோத்திர அமைப்பிலாக வசைப்பாக்களாகவும் காணப்பட்டன. அடுத்ததாக வஸ்ஃப் என்றால் வர்ணனைப்பாக்கள்.
அவர்கள் ஜாகிலிய கால மக்கள் பாலைவனத்திலே கோத்திரங்களாக வாழ்ந்தபோது வானம், நட்சத்திரங்கள், மலை, காற்று, மேகம், மிருகங்கள், பறவைகள், குதிரை, ஒட்டகம், போர்க்கருவிகள் மற்றும் பாலைவன அனைத்து விடயங்களையும் வர்ணித்து பாடுதல். வஸ்வென்றால் வர்ணனை பாக்கல், வர்ணித்து பாடுவது வர்ணனை பாக்கல் வஸ்ஃப் என்று கூறப்படும். அதே போன்று ஹிக்மா ஞான உரைகள், உண்மையையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தும் ஞான கருத்துக்கள் ஹிக்மா. பழமொழிகள் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அல்லது ஒரு நிகழ்வில் பிரயோகித்த ஒரு கருத்துள்ள விடயம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படும் போது அது அம்சால் என்று கூறப்படும். உரைகள் ஜாகிலிய காலத்திலே எங்களுக்கு தெரியும் ஹிதாபா. உரைகள் என்றால் மிக முக்கியமான ஒரு விடயம். அவர்கள் ஒரு இடத்திலே முக்கியமான வழிகாட்டல்களை சிந்தனை கிளறு முயற்சியை மேற்கொள்வதற்காக, சரியான விடயங்களை கூறுவதற்காக அவர்கள் உரைகளை கையாண்டார்கள். எனவே அன்பின் மாணவர்களே, நீங்கள் இது போன்று வினாக்கள் வந்தால் அந்த அம்சால் என்றால் பழமொழி, இங்கே முதலாவது அம்சால் என்றால் பழமொழி, அதுக்கான ஒரு சிறு விளக்கத்தையும் எழுத வேண்டும். ஒரு நிகழ்விலே கருத்துள்ள ஒரு விடயம் பாவிக்கப்பட்டால் அதே போன்ற ஒத்த நிகழ்வுகளிலே அதை பாவிப்பது பழமொழி என்று கூறப்படும். கசல் என்றால் காதற்பா, காதலர்கள் தங்களுடைய மன உணர்வை வெளிப்படுத்துவதற்காக பாடியவைகள் காதற்பாக்கள் எனப்படும். எனவே இது போன்ற வினாக்கள் வந்தால் நீங்கள் சரியான முறையிலே விடை அளிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த வினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால கவிஞர்கள் இருவரின் பெயரைகளை குறிப்பிடுக. இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும், கவிஞர்கள் என்று கேட்கும்போது வினாவை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக ஜாஹிலிய கால கவிஞர்கள் லபீத் இப்னு ரபியா, சுஹைர் இப்னு அபி சுல்மா, இம்ருல் கைஸ், தரஃபத் இப்னு அப்த், அம்ர் இப்னு குல்சூம், அன்தரா இப்னு சத்தாத் இவர்களை குறிப்பிடலாம். ஆனால் நபி அவர்களுடைய காலத்து கவிஞர்கள் என்று வரும்போது நாங்கள் நபி பாராட்டினது ஹஸ்ஸான் இப்னு சாபித், காபி இப்னு ஜுஹைர், காபி இப்னு மாலிக் இவர்களைத்தான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். காபி இப்னு ஜுஹைர் அல்லது காபி இப்னு மாலிக் என்ற இரு கவிஞர்களைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே குறித்து காட்ட வேண்டும். அதே போன்று உமையா கால கவிஞர்கள் அல்லது அப்பாசிய கால கவிஞர்கள் இது போன்று வினாவை எங்களுக்கு மாற்றி அமைத்து கேட்கலாம். எனவே அதற்கு பொருத்தமான அமைப்பிலே தான் நாங்கள் விடையை கொடுக்க வேண்டும். அடுத்த வினாக்கு நாங்கள் செல்வோம். பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள சொற்களை எழுதுக. குர்ஆன் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டிலே சில செலக்டட் சூராஸ், தெரிவு செய்யப்பட்ட குர்ஆன் சூறாக்களை நாங்கள் அரபு இலக்கிய நயத்திலே படிக்கிறோம். அந்த வகையிலே 10ஆம் ஆண்டிலே சிறிய சூறாக்கள், 11ஆம் ஆண்டு என்று வரும்போது அங்கே அபஸ சூரா, சூரத்துல் மஆரிஜ், சூரத்துல் முத்தசிர், சில 10 ஆயத்துக்கள், அப்படி தெரிவு செய்யப்பட்ட சில ஆயத்துக்களை நாங்கள் படிக்கிறோம். அந்த படித்த விடயங்களில் வரக்கூடிய சொற்களுக்கான விளக்கத்தை, கருத்தை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையிலே ஒரு விடைக்கு அரை புள்ளி, எனவே மொத்தமாக 4 புள்ளி இங்கே வழங்கப்படும். இப்போது இங்கே பார்ப்போம், நாங்கள் விதியாக்கினான், கலா என்றால் விதியாக்கினான் என்று. எனவே மாணவர்கள் கதா என்று எழுத வேண்டும். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா என்ற அந்த அமைப்பிலே வரக்கூடிய கதா. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் பஞ்சை போன்று. எனவே பஞ்சை போன்று என்று வரும்போது நாங்கள் கல் எஹ்னில் மன்ஃபூஷ் இந்த இடத்திலே நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். கல் எஹ்னில் மன்ஃபூஷ் என்று வரக்கூடிய சூரத்துல் மஆரிஜிலே வரக்கூடிய விடயம் கல்லிஹன், அதாவது சஅல சாயிலும் பி அஸாபி வாக்கி, அந்த சூறாவிலே தகூனுல் ஜிபாலு கல்லிஹன், அதாவது மலைகள் பஞ்சை போன்று காட்சியளிக்கும். அந்த நிகழ்வு, மலைகள் பஞ்சை போல் பறந்துவிடும் என்று கூறக்கூடிய அந்த நிகழ்விலே வரக்கூடிய கல்லிஹன் என்று வரப்போல் பஞ்சை போன்று. அடுத்ததாக ஏழை என்று வரும்போது நாங்கள் மிஸ்கீன் என்ற சொல்லை பார்க்கலாம். சூரத்துல் மாஊன்லே அராய்தல்லதி யுகதிப் பிதீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், அங்கே மிஸ்கீன் ஏழை. எனவே ஏழை என்றால் மிஸ்கீன் என்று எழுதும். அரபு மொழியில் எழுத வேண்டும். அதனை தமிழில் எழுதினால் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. போர்த்தி கொண்டிருப்பவர், எங்களுக்கு தெரியும் முத்தசிர் சூறாவை நாங்கள் 11ஆம் ஆண்டிலே படிக்கிறோம். யா முத்தசிர், போர்த்தி கொண்டிருப்பவரே. எனவே இங்கே 10 ஆயத்துக்களை நாங்கள் படிக்கிறோம். முத்தசிர் என்ற நாங்கள் படித்த அந்த சொல்லை நாங்கள் இந்த இடத்திலே எழுத வேண்டும்.
அதே போன்று தான் நாங்கள் கல்முகுல் கல்முகுல் என்ற சொல்லை தெரியும், பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று. செம்பை போன்று என்று இந்த இடத்திலே கல்முகுல் நாங்கள் அந்த செம்பை போன்று என்று வரக்கூடிய அந்த விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். நாமோ அந்நாளில் வானம் பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போல ஆகிவிடும். எங்கே செம்பை போல என்ற கல்முகுல். அல்லாமா அல்லாமா என்றால் அபச சூறாவிலே வரக்கூடிய அபசவத்தவல்ல அஞ்சா அகுல் ஆமா. அப்போது நாங்க ஆமா என்றால் குருடர் வரும் போது உம்மி மக்தூம் அலியுடைய சம்பவத்தை நாங்கள் படித்தோம். எனவே அந்த அடிப்படையிலே ஆமா என்றால் குருடர். அதாபுன் வாக்கு என்றால் நிகழக்கூடிய வேதனை பற்றி இங்க குறிப்பிடுகின்றது. எனவே நிகழக்கூடிய வேதனை என்றால் அதாபுன் வாக்கு. நாங்கள் அதாபுன் வாக்கு என்ற சொல்லை நாங்கள் சூறாக்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் நிகழக்கூடிய வேதனை என்ற கருத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட வேண்டும். கும் என்றால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று வரும்போது கும் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். சூரத்துல் மாரிஜிலே தான் அதாபுன் வாக்கு வருகின்றது. சஅல சாயிலும் பி அதாபின் வாக்கு. அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய அந்த மறுமை நிகழ்வை பற்றி இவர்கள் பரிகாசிப்பதற்காக, கேலி செய்வதற்காக அவர்கள் வினா தொடுத்தார்கள். சம்பவிக்கக்கூடிய வேதனை பற்றி ஒருவன் எப்பொழுது வரும் என பரிகாசமாக கேட்கிறான். ஜோக்காக பரிகாசமாக அது எப்போது நிகழும் என்று கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கான பதிலை இந்த சூறாவிலே கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த நிகழக்கூடிய வேதனை அதாபுன் வாக்கு. கும் என்றால் எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கள் என்று வரக்கூடிய சூரத்துல் முத்தஸ்ஸிலே வரக்கூடிய கும் எழுந்திருங்கள் என்ற கருத்திலே நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, மூன்றாவதாக இங்கே ஒரு ஹதீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. மஸலுல்லதி யுஅல்லிமுன் நாஸல் கைர வயன்ஸா நஃப்ஸஹு மிஸ்லல் ஃபத்தீலா. அதாவது இங்கே மக்களுக்கு நன்மையை ஏவி தனக்கு நன்மையை செய்வதை மறக்கக்கூடியவர்களுக்கான, மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுத்து அதனை மறக்கக்கூடியவர்களுக்கான உதாரணம் மிழுகுவர்த்தியை போன்றதாகும். ஃபத்தீலா என்றால் இங்கே மெழுகுவர்த்தி, மெழுகுத்திரி. எனவே மிஸ்லல் ஃபத்தீலா துதீஉ லின்னாஸி வ தஹ்ரிகு நஃப்ஸஹா, மக்களுக்கு ஒளியை கொடுத்து தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய அந்த மெழுகுவர்த்தி போன்று அவர்கள் இருப்பார்கள் என்று இந்த ஹதீஸிலே கூறப்படுகின்றது. நன்மையை அடுத்தவர்களுக்கு யுஅல்லிமுன் நாஸல் கைர, நன்மையை கற்றுக் கொடுத்து வயன்ஸா நஃப்ஸஹு, தனக்கு அந்த விடயத்தை செய்வதை மறந்து இருக்கக்கூடியவர்களுக்கான உதாரணம் ஒரு மெழுகுவர்த்தியை போன்றதாகும். அது மக்களுக்கு ஒளியை கொடுக்கும், தன்னை அழித்துக் கொள்ளும். இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம் யாது? மாணவர்களே, உவமானம் என்று வரும்போது இங்கே மிளகுவர்த்தியை குறிப்பிடலாம். ஒருவர் உதாரணமாக நாங்கள் முஹம்மத் சிங்கத்தை போன்று பாய்ந்தான், அப்போது இந்த இடத்திலே உவமானம் சிங்கம். அதுபோன்றுதான் இங்கே நன்மையை ஏவி தன்னை மறக்கக்கூடிய ஒரு உதாரணம் மிளகுவர்த்தி. எனவே மிளகுவர்த்தி உவமானம். அந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமேயம் தன்னை மறந்து பிறருக்கு போதிக்கக்கூடியவர். எனவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் மூன்றாவது வினாவுக்கான விடை உவமானம் மிளகுவர்த்தி, உவமேயம் தன்னை மறந்து பிறருக்கு போதிக்கக்கூடியவர். அடுத்த வினா நாங்கள் பார்க்கிறோம். நான்காவது வினா ஒரு சந்தர்ப்ப துவாவை தந்து அந்த சந்தர்ப்ப துவாவை பூரணப்படுத்துமாறு இங்கே கேட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாத ஸௌப வரதக்னீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா. இந்த இடத்திலே இடைவெளியை நாங்கள் நிரப்ப வேண்டும். அதனை அரபு மொழியிலேயே நிரப்ப வேண்டும். தமிழ் மொழியிலே நிரப்பினால் புள்ளி வழங்கப்பட மாட்டாது. எனவே மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாத ஸௌப வரதக்னீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவத்தின் என்று நாங்கள் அழகான முறையிலே இடைவெளியை நிரப்ப வேண்டும். இந்த துவாவை பூர்ணப்படுத்துக என்று பார்த்தோம். அதன் பிறகு இந்த துவாவுக்கான சந்தர்ப்பம் இலகுவாக எழுதலாம். ஆடை அணியும் போது ஓதும் துவா. எனவே மாணவர்களே, இப்போது நீங்கள் இந்த அமைப்பிலே செய்திருந்தால் உங்களுக்கு 4 புள்ளி.
எனவே இப்போது 4 வினாக்கு நன்னாங்கு 16 புள்ளிகளை நீங்கள் சரியாக எழுதியிருந்தால் பெற்றிருக்கலாம். அடுத்ததாக நாங்கள் அரபு தமிழோடு தொடர்பான வினாவை பார்ப்போம். இங்கே அரபு தமிழ் என்று வரும்போது அன்று முன்னே காலங்களிலே அரபு தமிழ் பாவிக்கப்பட்டு வந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு அவர்கள் தமிழ் மொழியிலே அரபால் எழுதுவார்கள். எனவே இந்த அமைப்பு பிற்பட்ட காலத்திலே அரபு மொழி வளர்ச்சி அடைந்து தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்ததன் விளைவால் இந்த அரபு தமிழ் செயலிழந்து சமூகத்தை விட்டு மங்கி போற ஒரு நிலை ஏற்பட்டது. என்றாலும் இன்று இந்த பாடப்பரப்பிலே போட்டு இந்த அரபு தமிழ் பற்றியான ஒரு தெளிவை கொடுப்பதற்காக எங்களுடைய பாடப்பரப்பிலே காணப்படுகின்றது. அந்த வகையிலே இங்கே ஒரு அரபு தமிழ் ஒரு கவிதை இங்கு காணப்படுகின்றது. பூவார் உலகம் புனைக்கும் வல்லோனை புகழ்ந்து நின்று மாவாருயிர் சலவாத்தால் முஹம்மதை வாழ்த்திய பின் நாவாருசித் முனாஜத்து. இந்த இடத்திலே இதற்கு பொருத்தமான அமைப்பிலே நாங்கள் அரபு தமிழிலே இதனை எழுத வேண்டும். அது முடியுமான முறையிலே மாணவர்கள் நீங்கள் எழுதினால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். எனவே நீங்கள் விட்டுவிடக் கூடாது, அதனை சரியான முறையிலே எழுத முயற்சி செய்ய வேண்டும். எழுதினால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அதற்கு நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். எங்களுக்கு தெரியும் 28 அரபு எழுத்துக்கள், அதனோடு அரபு தமிழுக்காக 11 எழுத்து சேர்ந்து 39 அரபு தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. நாங்கள் அதனை அரபு தமிழ் முறையிலே எழுதி பழகி அதனை எழுத வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அரபு தமிழ் இலக்கியத்தின் வீழ்ச்சிக்கான பல காரணங்கள் காணப்படுகின்றன. அவற்றிலே அரபு தமிழ் இலக்கியத்தை ஆங்கில மொழியின் ஆதிக்கம், அதனால் அரபு தமிழை படிக்காமல் போனது, அரபு தமிழ் முன்னேறியமை, தமிழ் மொழி முன்னேறியமை, புத்தகங்கள் வெளியாகியமை போன்ற பல காரணங்கள் அரபு தமிழ் வீழ்ச்சிக்கான காரணங்களாக எங்களுக்கு குறிப்பிடலாம். எனவே அதற்கு 2 விடயங்கள் எழுதப்பட்டிருந்தால் அதற்கும் அடுத்த 2 மார்க்ஸ், ஆனா பகுதிக்கும் 2 மார்க்ஸ். எனவே உங்களுக்கு 20 புள்ளிகளை இந்த அமைப்பிலே பெற்றுக்கொள்ளலாம்.